வணக்கம் நேயர்களே. டவரா டம்ளர் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஆனால் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா புது கதைகள் அப்புறம் தொடர்கள் வரும் பொழுது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நேரம் கிடைக்கும் பொழுது கையில் கொஞ்சம் காஃபியோட நீங்கள் எங்கள் சேனலை விரும்பி கேட்கலாம். இந்த வாரம் படித்ததில் ரசித்தது தொடரில் நாம் தெரிஞ்சுக்க போகிற ஒரு எழுத்தாளர், படைப்பாளி, தெலுங்கில் ஒரு மாமேதை. பெண் விடுதலை, சமுதாய முன்னேற்றம், வேலையில்லா திண்டாட்டம், இப்படிப்பட்ட கதைகள், படங்கள் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம மண்ணுடைய கலை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, சமுதாய பிளவுகள் பற்றி வித்தியாசமான கதை அம்சம் உள்ள படங்கள் கொடுத்தவர் இந்த மாமேதை. இவர் திரை உலகில் வந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணின ஒரு படம் இந்திய சினிமா ஜாம்பவான்கள் எல்லாரையுமே தெலுங்கு திரை உலகத்தை பார்க்க வச்சுது. நம்ம கலை, நடனம் பற்றி எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அந்த கலைக்கு நடுவே சமுதாய பிளவுகளை வெளிக்கொண்டு வந்த ஒரு படம். இந்திய சினிமாவில் இந்த படத்தை ஒரு மைல்கல்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த மாமேதைக்கு எந்த கர்வமும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த மாமேதை கிட்ட நம்ம வேலை பண்ண சான்ஸ் கிடைக்காதான்னு எல்லாரும் காத்துட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் என்னடானா தனக்கு கே பாலச்சந்தர் கிட்ட ஒரு வாரமாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ண ஆசைன்னு சொன்னாராம். என்ன ஒரு தன்னடக்கம் பாருங்க. வாங்க, இந்த வாரம் படித்ததில் ரசித்ததில் நாம் தெரிஞ்சுக்க போகிற அந்த எழுத்தாளர், மாமேதை, கலா தபஸ்வி திரு கே விஸ்வநாத் அவர்கள். Excellence has always been achieved by those who dare to believe that something inside them is superior to circumstances. இதை சொன்னது என்னுடைய குருநாதர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். எப்படி திரு கே விஸ்வநாத் அவர்கள் திரு கே பாலச்சந்தர் கிட்ட ஒரு வாரமாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ண ஆசைன்னு சொன்னாரோ, அதே மாதிரி திரு கே பாலச்சந்தருக்கும் திரு கே விஸ்வநாத் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அதுக்கு சாட்சி 3 முடிச்சு படம். தமிழில் கமல், ரஜினி, ஸ்ரீதேவி நடித்த ரொம்ப வித்தியாசமான கதை அம்சத்தோடு வந்த இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக். அந்த தெலுங்கு படம் திரு கே விஸ்வநாத் அவர்கள் எழுதி எடுத்த ஓ சீத கதா. நான் முன்ன சொன்ன மாதிரி திரு கே விஸ்வநாத் அவர்கள் 1980 எடுத்த அந்த சங்கராபரணம் படம் இந்திய சினிமாவில் ஒரு மைல்கல். கர்நாடக சங்கீதம் நிறைஞ்ச ஒரு படம். அவ்வளவு நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கின படம். ஏன், கொஞ்ச நாளைக்கு முன்ன நம்மளை பிரிஞ்ச திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் பாடின மானச சஞ்சரரே பாட்டுக்கு நேஷ்னல் அவார்ட் வாங்கி கொடுத்த அந்த படம் இந்த கலா தபஸ்வியுடையது. அதே மாதிரி அவர் எழுதி எடுத்த சுவாதி முத்தியம்னு ஒரு படம் தெலுங்கு சினிமாவிலிருந்து வந்த முதல் ஆஸ்கர் சப்மிஷன் ஃபார் இந்தியா. திரு கமலஹாசன் அவரை பற்றி சொன்னபோது ஆங்கிலத்தில் ஃபாரஸ்ட் கம்ப், ரெயின் மேன் போன்ற படங்கள் வருவதற்கு முன்னாடியே சுவாதி முத்தியம், தமிழில் சிப்பிக்குள் முத்து போன்ற கதைகளை படங்களாக கொடுத்தவர் திரு கே விஸ்வநாத்னு புகழ்ந்து சொல்லுவார். திரு கே விஸ்வநாத் அவர்களுடைய படங்களில் கலை முக்கியம்னு சொல்லும் பொழுது இசையை மறக்க முடியுமா? அவருடைய கதைகளுக்கு இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு டைரக்டர் அப்புறம் மியூசிக் டைரக்டர் இணைஞ்சு ஒரு ஹிட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தடுத்த படங்களும் அவங்களே தான் எப்போவும் சேர்ந்து வேலை பண்ணுவாங்க. கேட்டால் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் திரு கே விஸ்வநாத் புது புது கெமிஸ்ட்ரியை ட்ரை பண்ணுவார். பண்ணி வெற்றியும் அடைவார். அந்த மியூசிக் டைரக்டருக்கும் வெற்றி கொடுப்பார். சங்கராபரணம் படத்தில் இசை கேவி மகாதேவன். சுவாதி முத்தியம் படத்தில் இசைஞானி இளையராஜா. ஸ்வராபிஷேகம் படத்தில் இசை வித்யாசாகர். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த 3 மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் கே விஸ்வநாத் கூட வேலை பண்ணின இந்த படங்களில் நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. என்ன ஒரு ஆச்சரியம்! இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி அவரை பற்றி. இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப பேசுகிற ஆஸ்கர் அவார்ட் நாமினேட் ஆன நாட்டு நாட்டு பாடலை இயற்றிய திரு கீரவாணி அவர்கள் சொன்னது. கீரவாணி அவர்களுக்கும் தன்னோட வேலை பண்ண சான்ஸ் கொடுத்தவர் கே விஸ்வநாத் அவர்கள். ஆபத் பாந்தவிடுன்னு ஒரு தெலுங்கு படம்
1992 வெளிவந்தது. கீரவாணி இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் நான் படித்து ரசித்தது. When I was working with K. Vishwanath, he taught me how to think about creating music for a movie. He wants me to meditate and get deep into the situation or the character. It's like a meditation, so we call him Kala Tapasvi, which means the man who meditates for aesthetics. He taught me techniques of composing background music, which I share with Rajamouli all the time. This meditative approach helped me score for RRR. இப்படிப்பட்ட மாமேதை இந்த 2023 வருடம் February 2 நம்மை விட்டு பிரிந்தார். அவர் உயிர் பிரியும் பொழுது கூட ஒரு கவிதை எழுதிட்டு இருந்ததா நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன். அதனால தான் அவரை ஒரு கலா தபஸ்வின்னு அழைக்கிறாங்க. இதில் ஒரு கோயின்சிடென்ஸ் பாருங்களேன். சங்கராபரணம் அவருடைய மாஸ்டர் பீஸ். அந்த படமும் February 2 தான் வெளியான படம். அந்த படத்தில் ஒரு டயலாக், அதை தமிழில் சொல்கிறேன். கலையை ரசிக்கவும் பாராட்டவும் நாம் தவறுவதுதான் உண்மையான வறுமை. இன்றைக்கி எல்லாரும் பேன் இண்டியா படங்கள் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் 1980 சப்டைட்டில்ஸ் கூட இல்லாத காலகட்டத்தில் இந்த சங்கராபரணம் படம் பல இந்திய மற்றும் வெளிநாடுகளில் திரையிடப்பட்டது. அதனால் இந்த படித்ததில் ரசித்தது தொடர கேட்கிற உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். Geniuses like K. Vishwanath and his works should always be celebrated. இப்படி படித்ததில் ரசித்தது தொடரில் தெரிந்த முகங்களின் தெரியாத விவரங்கள் பற்றி அறிய மேலும் இணைந்து பயணம் செய்வோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா புது கதைகள் அப்புறம் தொடர்கள் வரும்பொழுது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நேரம் கிடைக்கும் பொழுது கையில் கொஞ்சம் காஃபியோட நீங்கள் டவரா டம்ளர் சேனலை விரும்பி கேட்கலாம். நன்றி, வணக்கம்.